வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ட்ரம்பின் குற்றச்சாட்டு அபாண்டமானது. இந்திய கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டதை ஈரான் திட்டவட்டமாக மறுப்பு. அடித்தடிக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி மட்டுமே அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தின் பின்விளைவுகளை உடைக்கும் முன்னாள் தூதர். 38 முறை ட்ரம்ப் சொன்ன ரகசியம் ஈரானின் முரண்பாட்டுக்கு பின்னால் இருக்கும் உண்மை. வியட்நாம் நகரில் ட்ரம்ப் முஜ்தபா கமேனி கையில் அமெரிக்காவின் விதி முடங்கிப்போன அமைதி ஒப்பந்தம். காசா லெபனானிலிருந்து இஸ்ரேல் பின்வாங்காது. பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் அதிரடி. ஈரான் மீது தாக்குதல் நடத்த IDF-க்கு உத்தரவு. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழலில் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் இந்திய கப்பல் மீது ஈரான் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சுமத்திய குற்றச்சாட்டை ஈரான் சனிக்கிழமை முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. இந்த விவகாரம் சர்வதேச அரங்கில் புதிய ராஜதந்திர மோதலை உருவாக்கியுள்ளது. முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து வெளியேறிய இந்திய கப்பல்கள் மீது நேற்றிரவு ஈரான் நடத்திய முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு ஆளில்லா விமான தாக்குதல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். ட்ரம்பின் இந்த அதிரடி குற்றச்சாட்டுக்கு இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் ஆகியவை உடனடியாகவும் மிக கடுமையான முறையிலும் பதிலடி கொடுத்துள்ளன. ட்ரம்பின் கருத்துகளுக்கு எவ்வித அடிப்படையும் இல்லை என்று மறுத்துள்ள இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகம் அமெரிக்கா தனது தவறுகளை மறைக்கவே இவ்வாறு நாடகமாடுகிறது என்று சாடியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க அதிபர் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்றது. ஒரு வாரத்திற்கும் குறைவான காலத்தில் அமெரிக்க ராணுவம் 3 இந்திய கப்பல்களை தாக்கி 3 அப்பாவி இந்திய மாலுமிகளை கொன்ற கொடூரமான உண்மைகளிலிருந்து உலக பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கான ஒரு பரிதாபகரமான முயற்சியே இது என்று இந்திய தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. ஓமான் வளைகுடாவில் பலாஃப் நாட்டு கொடியுடன் சென்று MD செட்டபெல்லோ என்ற எண்ணெய் கப்பல் மீது ஜூன் 9 அன்று அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டதை ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாஜி அரச கடற்கொள்ளை மற்றும் ஆயுதமேந்திய கொள்ளை என வன்மையாக கண்டித்துள்ளார். மேலும் உயிரிழந்த இந்தியர்களான தலைமை பொறியியலாளர் பட்னாலா சுரேஷ், டெக்கெரட் ஆதித்யா சர்மா, என்ஜின் பீட்டர் சிவானந்த் சௌராசி ஆகியோரின் குடும்பங்களுக்கு ஈரான் இரங்கலை தெரிவித்துள்ளது. இந்திய மாலுமிகளின் உயிரிழப்பு மற்றும் இந்திய கப்பல்கள் மீதான தாக்குதல்களால் புதுதில்லி கடுமையான அதிருப்தியில் உள்ளது. அமெரிக்க தாக்குதல்கள் குறித்து தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்வதற்காக புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரக பொறுப்பாளரை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேரில் அழைத்து அவசர விளக்கம் கோரியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஈரான் நிர்வாகத்திற்கு இடையே கட்டங்களாக செயல்படும் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக வெளியாகும் செய்திகளுக்கு மத்தியில் இது ஒரு தற்காலிக ஏற்பாடு மட்டுமே என்ற ஒரு புதிய அதிர்ச்சிகரமான கருத்தை மூத்த ராஜதந்திரி ஒருவர் முன்வைத்துள்ளார். முன்னாள் அமெரிக்க தூதுவர் ஹென்றி என்ஷர் சர்வதேச ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் தற்போதைய வாஷிங்டன் தெஹ்ரான் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு நிரந்தர தீர்வு அல்ல என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உண்மையான பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். அதிபர் ட்ரம்ப் ஈரான் தங்களை விரைவாக திருத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரித்துள்ள சூழலில் இந்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் உள்ள பலவீனங்களை ஹென்றி என்ஷர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுமே தங்களின் ராணுவ வியூகங்களை மறுசீரமைக்கவே இந்த தற்காலிக அமைதியை பயன்படுத்திக் கொள்ள பார்க்கின்றன என்று அவர் கணித்துள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான ஆழமான அடிப்படை மோதல்களுக்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் எந்தவொரு இறுதி தீர்வும் எட்டப்படவில்லை. அதிகபட்சமாக இது சம்பந்தப்பட்ட இரண்டு தரப்பிற்கும் தற்காலிகமாக ஓய்வெடுத்து தங்களை மறுசீரமைத்து அடுத்து என்ன செய்யலாம் என்று பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை மட்டுமே அளிக்கிறது என்று என்சர் கூறியுள்ளார். அணு ஆயுத தயாரிப்பை முடக்குவது தொடர்பான விவகாரத்தில் இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தை எட்டுவது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று கூறியுள்ள அவர் அணுசக்தியை பொறுத்தவரை அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னும் மிக நீண்ட காலத்திற்கு தொடரும் என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இந்த தற்காலிக ஏற்பாட்டினால் உலக பொருளாதாரத்திற்கும் சர்வதேச நாடுகளுக்கும் தற்போதைக்கு ஒரு முக்கிய நிம்மதி கிடைக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. ஒப்பந்தம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இன்னும் சில நாட்களில் கையெழுத்தாகிவிடும். கடந்த மார்ச் மாதம் முதல் இன்று வரை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இதே பல்லவியை குறைந்தது 38 முறையாவது பொது மேடைகளிலும் சமூக வலைதளங்களிலும் பாடிவிட்டார் என சர்வதேச ஊடக கண்காணிப்பு அமைப்புகள் புள்ளி விவரத்தோடு அம்பலப்படுத்தியுள்ளன. நேற்று முன்தினம் கூட ஈரான் மீதான பெரிய அளவிலான குண்டுவீச்சு தாக்குதல்களை திடீரென ரத்து செய்த ட்ரம்ப் தாங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம். இந்த வார இறுதியில் ஐரோப்பாவில் துணை அதிபர் ஜெடி வான்ஸ் முன்னிலையில்
ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறது என்று அதிரடியாக அறிவித்தார். ஆனால் வழக்கம் போல அப்படி இறுதி ஒப்பந்தம் எதுவும் இன்னும் எட்டப்படவில்லை என்று கூறி தெஹ்ரான் ட்ரம்பின் கூற்றை உடனடியாக மறுத்துள்ளது. ஒரே விஷயத்தை ட்ரம்ப் 38 முறை முடித்துவிட்டது என்று அவசரமாக கூறி வருகின்றார். இதன் பின்னணியில் இருக்கும் சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களை வல்லுநர்கள் உடைத்துள்ளனர். ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் அமைதி ஒப்பந்தம் என்று கூச்சலிடுவதற்கு காரணம் ஈரானின் மீதான பாசம் அல்ல, மாறாக வரை உள்நாட்டில் துரத்தும் கடுமையான பொருளாதார நெருக்கடிதான். ஈரான் போரால் ஹார்முஸ் ஜலசந்தி முடங்கியதால் அமெரிக்காவில் பெட்ரோல் விலை வெண்ணெய் தொட்டு அந்த நாட்டின் பணவீக்கம் 3 ஆண்டுகளில் இல்லாத உச்சமாக 4.2% எட்டியுள்ளது. இது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரும் அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் ஒப்பந்தம் நெருங்கிவிட்டது என்று ட்வீட் போட்டு அடுத்த நிமிடம் அமெரிக்க பங்கு சந்தை 1000 புள்ளிகள் வரை உயர்கிறது. கச்சா எண்ணெய் விலை சற்றே குறைகிறது. இந்த தற்காலிக பொருளாதார நிம்மதிக்காகவே ட்ரம்ப் இந்த 38 முறை உத்தியை பயன்படுத்தியுள்ளார். தற்போது அமெரிக்கா முன்வைத்துள்ள 60 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஈரான் கொள்கை அளவில் சம்மதித்திருந்தாலும் இறுதி ஒப்பந்தத்தில் இன்னும் முக்கிய முட்டுக்கட்டைகள் நீடிக்கின்றன. அணுசக்தி விவகாரங்கள் முடக்கப்பட்டு ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான பாதுகாப்பு வழிமுறைகள் போன்றவற்றில் கொள்கை அளவிலான முடிவுகள் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றை எப்படி செயல்படுத்துவது என்று இறுதி உரை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. மேலும் ட்ரம்பின் எழுத்துப்பூர்வ நிபந்தனைகளுக்கும் அவர் ஊடகங்களில் பேசுவதற்கும் சம்மந்தமில்லை என்று ஈரானிய அதிகாரிகள் குற்றம் சாட்டுவதால் 38 முறை ட்ரம்ப் முழங்கியும் இந்த அமைதி ஒப்பந்தம் இன்னும் எட்டாக்கனியாகவே நீடிக்கின்றது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா தொடுத்துள்ள போரானது கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க வரலாற்றில் அழியாத வடிவை ஏற்படுத்திய வியட்நாம் போர் போன்றதொரு நீண்டகால முடிவில்லாத நகரமாக டொனால்ட் ட்ரம்பிற்கு மாறி வருகின்றதா என்ற விவாதம் சர்வதேச அளவில் எழுந்துள்ளது. ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என்று கூறி ஈரான் மீதான பெரிய அளவிலான ராணுவ தாக்குதல்களை ரத்து செய்த சில மணி நேரங்களிலேயே ட்ரம்ப் மீண்டும் அவசமடைந்து ஈரான் மிக விரைவாக தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், போலி செய்திகளை பரப்புகின்றார்கள் என சாடியிருப்பது அமெரிக்கா இந்த விவகாரத்தில் எவ்வளவு தூரம் திணறி வருகிறது என்பதை காட்டுகிறது. மறுபுறம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்திட துடித்தாலும் அது இறுதி செய்யப்படுவது வாஷிங்டன் கையில் இல்லை, மாறாக ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களின் ஒற்றை ஒப்புதலில் மட்டுமே தங்கியுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. வியட்நாம் போரை போலவே தற்போதைய ஈரான் போரும் அமெரிக்காவிற்கு பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் பெரும் சுமையாக மாறியுள்ளது. ஈரானின் அணுசக்தி நிலைமைகளை ஒடுக்கி ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுக்கலாம் என்று அமெரிக்காவின் கணக்கு தவிடுபொடியாகியுள்ளது. அமெரிக்கா அவ்வளவுதான் அதிநவீன ட்ரோன்களை முறியடித்தாலும் ஈரான் தனது கொரில்லா வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. வியட்நாம் போரின் போது அமெரிக்கா கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. அதேபோல இப்போரின் பின்னணியால் அமெரிக்காவின் பணவீக்கம் 4.2% எகிறி ட்ரம்பின் உள்நாட்டு ஆட்சிக்கே பேராபத்தாக உருவெடுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் வெளியுறவு அதிகாரிகள் அனைத்து நிபந்தனைகளையும் வகுத்துவிட்ட போதிலும் இந்த ஒப்பந்தம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வராததற்கு ஈரானின் உள்நாட்டு அதிகார அமைப்பே காரணம். ஈரானின் அரசியல் அமைப்பின்படி போர் மற்றும் அமைதி ஒப்பந்தங்கள் தொடர்பான இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் நாட்டின் உச்ச தலைவருக்கு மட்டுமே உண்டு. தற்போதைய நிலையில் ஈரானின் உறைவிட சக்தியாக விளங்கும் முஜ்தபா கமேனி இந்த ஒப்பந்தத்தின் ஒவ்வொரு வரியையும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றார். லக்கி எக்ஸ்க்ளூசிவ் ஃபவுண்டேஷன்ஸ் வழங்கும் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ ஜூன் 13, 2026. மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீவிர ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வரும் வேளையில் அதற்கு முற்றிலும் முரணாக இஸ்ரேல் தனது போர்க்குணமிக்க நிலைப்பாட்டை பிரகடனப்படுத்தியுள்ளது. காசா, லெபனான், சிரியா மற்றும் மேற்கு கரை ஆகிய பகுதிகளில் தான் ஆக்கிரமித்துள்ள எந்தவொரு எல்லையிலிருந்தும் இஸ்ரேலிய ராணுவம் பின்வாங்காது என்று அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அதிரடியாக அறிவித்துள்ளார். மேலும் தேவைப்பட்டால் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலிய ராணுவத்தின் தாக்குதல் நடவடிக்கைகள் இன்னும் விரிவுபடுத்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுடன் அமெரிக்க ஒப்பந்தங்களை மேற்கொண்டாலும் தங்களது முக்கிய பாதுகாப்பு விவகாரங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியாக இருப்பார் என இஸ்ரேல் நம்புவதாக வெள்ளிக்கிழமையன்று வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் காட்ஸ் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் தற்போதைய சமாதான நகர்வுகளுக்கு மத்தியிலும் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முடக்குவதே தங்களது இறுதி இலக்கு என்பதில் இஸ்ரேல் பிடிவாதமாக உள்ளது. ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பது, அதன் ஏவுகணை தயாரிப்புகளை முடக்குவது மற்றும் பயங்கரவாத முகவர்களுக்கு எதிரான பிற கடுமையான கொள்கைகளை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்துவார் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது என பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுப்பதற்காக அமெரிக்காவின் உதவியின்றி இஸ்ரேல் தனித்து நின்று சுதந்திரமாக தாக்கும் திறனை கொண்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அதற்கேற்ப போருக்கு முழுமையாக தயாராக இருக்குமாறு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் தானும் இணைந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படைக்கு கடுமையான
கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக காட்ஸ் வெளிப்படுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் போரை முடிவுக்கு கொண்டுவர கிடைத்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ராஜதந்திர வாய்ப்பை பயன்படுத்த முயன்று வருகிறது. ஆனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்து வெளியேற மறுப்பதோடு ஈரானை தனித்து தாக்க ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் கட்டங்களாக செயல்படும் அமைதி ஒப்பந்த முயற்சிகளுக்கு மாபெரும் முட்டுக்கட்டியாக அமைந்துள்ளது. இஸ்ரேலின் இந்த தன்னிச்சையான முடிவு மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை மேலும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதுடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.